ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காய விடுங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரும்பொழுது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுவே கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு அரை டீஸ்பூன் சீரகம் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதிலே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீல வாக்கில் கட் பண்ண கத்திரிக்காவை போட்டு நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு கத்திரிக்காய் வதங்கினோடனே அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஆயிலில் கடுகு போட்டு தாளித்து விடுங்க. அது கூட வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அரைச்சி வச்சுக்க மசாலாவும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அது கூடயே சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருக்க கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய்